இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். காடுகள்ல இருந்து பள்ளிக்கூடம் தேர்தல் வெளியே போகுது. அப்ப எப்படி போக முடியாது பள்ளி பாசம் இல்ல எல்லாம் செஞ்சாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் மீண்டும் போட்டியிடுகிறார். இளங்காகூர் கிராமத்தில் ஓட்டு கேட்க சென்ற ராஜகண்ணப்பனிடம் பெண்கள் சரமாரி கேள்வி கேட்டனர். எங்க கிராமத்துல பஸ் வசதி இல்லை, 5 வருஷமா என்ன பண்ணீங்க என சரமாரி கேள்வி கேட்டனர். பசங்க வெளியூர் போய் படிக்க வேண்டியிருக்கு, பஸ் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரோடு வசதியும் இல்லை எனவும் கூறினர். அப்போது அமைச்சரின் ஆதரவாளர்கள் ரேஷன் கடை கட்டி கொடுத்தாருல்ல என்றனர். ஆமா, இடிஞ்சு போச்சு, கட்டி கொடுத்தீங்க என்றார் ஒரு பெண். மினி பஸ் வருதில்ல என ஆதரவாளர்கள் கூறியதும் அது 20 வருஷமா ஓடுதுப்பா என அந்த பெண் பதிலடி கொடுத்தார். அரசு பஸ் ஒழுங்கா வருதா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வருது எனவும் கோபமாக கூறினார் அந்த பெண்மணி. தேர்தல் வந்தா மட்டும் ஓட்டு கேட்டு வருவாங்க, அப்புறம் இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாங்க எனவும் பெண்கள் குறைபட்டு கொண்டனர். பெண்கள் இப்படி கேள்வி கேட்பார்கள் என எதிர்பார்க்காத ராஜகண்ணப்பன் சில நிமிடங்களில் வாக்கு சேகரிப்பை முடித்துவிட்டு கிளம்பினார். அமைச்சரை ஆரத்தி எடுத்து வரவேற்றதற்காக அமைச்சர் போன பிறகு அங்கிருந்த பெண்களுக்கு ஆதரவாளர்கள் பணப்பட்டுவாடா செய்தனர். நன்றி சொல்ல வந்தார் அமைச்சராக வேற எதுவும் செய்யலாம். சரியான காட்டு பேவரா இருக்கவும் அந்த புறம் கிடக்குதுங்க. நாங்க கஷ்டப்படுறோம் கிடந்துச்சு. தேர்தல் படிக்க போறோம், பிள்ளைல அப்புறம் வெளியில சேர்த்து கிடந்துச்சு. அது பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைல போக முடியாதுல்ல, வயலு வர சைக்கிள் வர்றாங்க.